எஸ் வி கம் ஸோ ஃபார் டீஸ்ட்ரக்சரிங் ஃபங்க்ஷன்ஸ். தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபார் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபங்க்ஷனில் எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிகினர் டேரெக்டாக இங்கே ரிட்டர்னிங் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் போன வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த சீரீஸே ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்னிங்க்கு வரணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் செப்பரேட் ஃபைலில் வச்சுக்கலாம். return.js அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ பேசிக்காக ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் மல்டி ஈக்குவல்ஸ் ஏரோ ஃபங்க்ஷன் hello return. ஸோ இப்போ மல்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஏரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டேன் அதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த விஷயம் புரியாமல் ஒரு நிறையா இன்டர்மீடியட் ப்ரோக்ராம்ஸ் கூட இந்த விஷயம் புரியாமல் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பேசிக்லேயே இதை கற்றுக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஜேஸை ரன் பண்ணுறேன். ஸோ ஐம் ஸோ சாரி, ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தேன், நானே ஃபங்க்ஷன் கால் பண்ண மறந்துட்டேன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். பேசிக்கலி கொடுத்தீங்க அப்படின்னா எதுவும் வராது. ஸோ ஏன் வரல, நீ வந்துட்டு எரரும் வரல, ஸ்ட்ரிங்கை நீ பாட்டுக்கு போட்டு விட்ட, எரரும் வரல, ஜஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேசிக்கலி என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இப்போ கால் ஆகுது. கால் ஆகிட்டு நம்மளுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துக்கே நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி கொடுக்குது. அதுதான் ரிட்டர்ன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் போட்டு ரிசல்ட் அப்படின்னு அதை ஈக்குவல் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், நீங்கள் எதிர்பார்த்தது கரெக்டு தான். அந்த ஹலோ ரிட்டர்ன் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதாங்க ரிட்டர்ன் பண்ணுறது ஃபங்க்ஷனில். ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குது அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு இப்படி தான் ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ அப்போ நான் இப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் 1 + 2 3ன்னு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இது வந்துட்டு டைரக்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக ஃபங்க்ஷன் வந்துட்டு இதை ரிட்டர்ன் பண்ணுது நம்மளுக்கு. நம்ம பேசிக்காக ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன லாஜிக் வேணால் இடையில பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். 100,2 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல 1,2 அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே. ஸோ இதோட ஃபங்க்ஷனோட காம்ப்ளெக்சிட்டி முக்கியம் இல்லை, அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிளில் வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு போட்டு 1 × 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நான் கன்சோல் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 200 கிடச்சிருக்கும். பட் இது ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை, ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளில் வந்துட்டு இங்கே நீங்கள் ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரே முடிஞ்சிடும். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ கிளியராக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் விஷயம். ரிசல்ட்டில் வந்துட்டு இப்போது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு நம்மளுக்கு. நம்ம இப்படி தான் ரிட்டர்ன் பண்ணணுன்றது இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படியும் இது ஒரு வேரியபிளாக தான் ரிட்டர்ன் ஆகுது. டைரெக்டாக இதை நான் கன்சோல் லாக்குள்ளார கூட கால் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 200 அப்படின்றது வந்துட்டு பிரிண்ட் ஆகாது, நீங்கள் பார்க்கலாம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இது இல்லைன்னாலும் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு தான் இருக்குது.
பட் ஸ்டில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த 200 இதுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரிட்டர்ன் ஆகிற 200 இது பிரிண்ட் பண்ணுது. கிளியராக உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி நம்ம 10 கன்சோலாக போடலாம். இந்த 200க்கு பதிலாக எவ்வளவோ அட்லீஸ்ட் நான் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் எல்லா தடவையும் அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் இதோட முடிக்க விரும்பல. ஜஸ்ட் டைரக்ட் ரிட்டர்னுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை சொல்லி உங்களை இன்னும் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இப்படி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸில் இது எக்ஸிக்யூட்டபிளாக மாறிடும். ஸோ நீங்கள் இங்கே ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரே லைனில் நீங்கள் கோடை முடிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த கர்லி ப்ராக்கெட்ஸும் ஓப்பன் பண்ணாமல் 1*2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் இது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன கொடுத்தாலும் டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். பட் அது ஒரே லைனாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதிக லைன் கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா சேமே நான் கன்சோல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கன்சோல் பண்ணிக்கிறேன். சேம்வே 200 உங்களுக்கு ரிசல்ட்டில் கிடச்சிருச்சு. இவ்வளோதாங்க ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ டைரக்ட் ரிட்டர்ன் இதை நான் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிட்டப்பில் இது இருக்கணும் எல்லாமே. ஸோ டைரக்ட் ரிட்டனுக்கும் நார்மல் ரிட்டனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டி 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நான் ரெண்டையும் கால் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இதையும் போட்டுறேன். கான்ஸ்ட் result equals மல்டி 2 இப்படி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டியை just result. that's it guys. நான் இதை அப்படியே கிட்டப்புக்கு புஷ் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் ஷுவர் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதர்ஸ் நீங்கள் எனக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தாவே போதும், எனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். புஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். -m return file added. Okay, push. See you guys. Next if else statement உங்களை மீட் பண்ணுறேன். Bye bye. See you. Tata.